Taste the Daily. ஐயோ போலீஸ் நிற்கிறாங்களே அப்படி வண்டி வந்து நிற்கிறேன்னு பூச்சாண்டி உங்க பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க ஒன்றும் பயப்பட மாட்டோம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட விதை எங்க அம்மா வளர்த்த கட்சி, எங்கள் அண்ணன் மாவீரன் எடப்பாடியார் வளர்த்திட்டு இருக்கிற கட்சி. நாங்க ஒண்ணு எதுக்கு பயப்பட மாட்டோம். நாங்க வந்த வேலையை முடிச்சுட்டு நீங்க ஏற்றி கூட்டிட்டு போங்க, நாங்க தாராளமா வர தயாரா இருக்கிறோம். எங்க கட்சி தண்ணி பிரச்சனை பேசக்கூடாதா? ஜனநாயக நாட்டு அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? அந்த உரிமை கூட இல்லையா? உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிக்காரவங்க எல்லாம் கோரிக்கை போராட்டம் நடத்துறாங்களே, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்களே, ஏன் அவங்க எல்லாம் கைது செய்யல? கம்யூனிஸ்ட் கைது செய்யல. உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகள்லாம் தினந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்களே, ஏன் கைது பண்ணல? எங்களை மட்டும் கைது பண்றதுக்கு இது 500 பேர் திரண்டு நிற்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனை எஃப்ஐஆர் போடுற கேஸ் வந்திருக்கோம். அதை போய் பார்த்திருக்கலாம் இல்ல. அதை விட்டுட்டு இங்க வந்து இவ்வளவு பேர் வேலை வெட்டி நிக்கிறீங்களே காவல்துறையினரே, நான் உங்களை பார்த்து பணிவோட கேட்டுக்கிறேன். உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். தண்ணி பிரச்சனைக்கு இந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கணும். ஆர்ப்பாட்டம் அறிவிச்சதுக்கு பிறகு தண்ணி விட்டுருக்கிறானுங்க மானங்கட்ட பசங்க மெட்ரோ வாட்டர்ல. நான் கேட்க விரும்புகிறேன், இந்த தண்ணியை மக்கள் போராடும் போதை விட்டுருந்தீங்கன்னா நாங்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சதுக்கு பிறகு தண்ணி விடுறான். நான் தயவு செய்து மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளுக்கு சொல்ல விரும்புவது, நீங்க தொடர்ந்து தண்ணியை விடணும்ன்றதை நான் பணிவோட கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, தயவு செய்து காவல்துறை அதிகாரிகளை பார்த்து நான் மெத்த பணிவோட கேட்டுக்கிறேன். நாங்க வந்து உரிமைக்காகத்தான் போராடுறோம். தனிப்பட்ட மனிதரை தாக்கி பேசுவதற்காக அல்ல, தனிப்பட்ட மனிதரை குறிவைத்து பேசுவதற்காக அல்ல. இப்பவும் சொல்றேன், உங்களுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி சொன்னதைத்தான் நானும் சொல்றேன். இன்னும் 9 மாச காலத்தில் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார். வருகிற போது எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, பேசுறதுக்கு கூட எங்க அண்ணனுக்கு தான் பெர்மிஷன் வாங்க வேண்டி இருந்துச்சு. ஆனா இப்ப போலீஸ் கிட்டையும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை ஆகிப்போச்சு. சொல்ற கோஷம் போடுங்க. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். நீங்க போடுற சத்தம் சொல்வதில் காதல விழுகணும். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். தரமணி மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம். பெரியார் நகருக்கு சுத்தமான குடிநீர் கோரி போராட்டம். அதிகமாயிருச்சு. எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சு. போராட்டம் இது போராட்டம். தரமணி மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம். உயர்த்தியாச்சு. பல மடங்கு சொத்து வரியை உயர்த்தியாச்சு. பல மடங்கு சொத்து வரியை உயர்த்தியாச்சு. பல மடங்கு வீட்டு வரியை உயர்த்தியாச்சு. கழிவுநீர் இணைப்பு கட்டணம் உயர்த்தியாச்சு. ஏறி போச்சு. பல மடங்கு அத்தியாவசிய பொருட்கள் விலைகள் ஏறி போச்சு. போராடுவோம். தரமணி பகுதிகளில் வழங்கப்பட்ட கிராம நத்த பட்டாவை கணினி மயமாக்கு வரை போராடுவோம். காணவம் கட்டபொம்மன் தெருவில் வசிக்கும் மக்களுக்கு வழங்கப்பட்ட குடிசை மாற்று வாரிய ஒதுக்கீடு முறை உரிமையாக்கும் வரை போராடுவோம். சரி செய்யாமல் மயக்க நிலையில் இருக்கும் மின்வாரிய நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். தரமணி மகாத்மா நகர் மின் இணைப்பு பகுதி பெற பல லட்சம் லஞ்சம் கேட்டு பொதுமக்களை வேட்டையாடும்
மு.க. ஸ்டாலின் அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். தரமணி மக்கள் வஞ்சிக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு துணை நின்ற இந்த திருட்டு திராவிட மாடல் அரசை கண்டிக்கின்றோம். பொதுமக்களை சுரண்டி பிழைக்கும் மாநகராட்சி தரகர்கள் மானங்கட்ட மாடல் அரசு உடன்பிறப்புகளை கண்டிக்கின்றோம். இந்த திறனற்ற திராவிட மாடல் அரசை கண்டிக்கின்றோம். பொதுமக்களை சுரண்டி பிழைக்கும் மாநகராட்சி தரகர்கள் வலம் வரும் மானங்கட்ட மாடல் அரசின் உடன்பிறப்புகளை கண்டிக்கின்றோம். அம்மாவின் புகழ் எடப்பாடியார் தலைமையில் 2026 ஆட்சி அமைப்போம்.